அல்ஹம்துலில்லாஹு நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மக்மில் தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்லி கைஃப சுதிகத் ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர் இல்லா மன் தவல்லா வ கஃபர் ஃபயுஅதிபுல்லாஹுல் அதாபல் அக்பர் இன்ன இலைனா இய்யாபஹும் சும்ம இன்ன அலைனா கிசாபஹும் ஸதக்கல்லாஹு அலீம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆசாத்நகர் ஜமாத் சார்பாக உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த லைலத்துல் கத்ர் இரவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் வல்ல ரஹ்மான் அவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்நிகழ்ச்சி நடத்துவது அல்மகாவுடைய வளர்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ இது நடத்தவில்லை என்பதை, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைப்பதற்கு தவிர வேற எந்த நோக்கத்திலையும் நடத்தவில்லை என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த மதரசா நடத்துவதற்கு எனது கையில் இருந்து மாதம் 50,000க்கு குறையாமல் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக பண்ணுகிறேன் என்றால் மறுமையில் மட்டும் இந்த நன்மை எதிர்பார்த்து மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துக்காக நான் செய்யவில்லை என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொள்கிறேன். நமது ஆலிம் செய்யது பார்க்கவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 வருடமாக இந்த பள்ளியில் முதல்வராக இருந்தாங்க. அவங்க ராமத் ஸ்கூல் முதல்வராக அங்கே பணியாற்றி கொண்டிருந்த போது அவரிடம் கேட்டேன், இந்த ஊருக்காக நான் ஏதாவது நல்லது செய்யணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்று கூறினேன். அப்போது அவங்க சொன்னாங்க, நமது முதியோர்கள் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு முதியோர் இல்லம் ஏற்படுத்துங்க. அந்த முதியோர் இல்லத்தை வச்சு அல்லாஹ் அவங்களுக்கு நல்லதை செஞ்சு அவங்களுக்கு எவ்வளோதோ இந்த சீக்கு புனியலில் கொஞ்சம் ஏதாவது ஒரு டாக்டர் போட்டு ஒரு சாப்பாடு 3 வேளையும் கொடுத்தீங்கன்னாக்க அது அவங்களுடைய அந்த கடைசி நாளில் அவங்க செய்கிற துவா அவங்களுக்கு ஏற்கப்படும். இது அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு மறுமைக்கான கூலியை கண்டிப்பாக கொடுப்பான் என்று சொன்னதுன்னு நான் அதை முடிவு பண்ணி இன்னும் 4 ஆலிமார்களிடம் கேட்கும்போது அவர்கள் கூறினார்கள், இது இந்த மாதிரி செய்தாக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஒரு பிரிவினை ஏற்படுற மாதிரி ஆகும். இப்படி ஒரு நிலைமை வேண்டாம். ஏண்டா நீங்கள் அவங்க ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் நடக்கு, எத்தனையோ சண்டைகள் நடக்கு, அங்கேயே சமாதானம் ஆகி இப்போ ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு முதியோர்கள் இருப்பது தெரிஞ்சிச்சுன்னா இதை ஒரு காரணம் காட்டி அவங்கள கொண்டு மறுபடியும் ஏதாவது புருஷன்ட்டு ஏதாவது சொல்லி கொண்டு அந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாக்க நாளைக்கு அதையும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கொஞ்சம் சிந்திச்சுக்கணும்னு சொல்லி இன்னும் 2 ஆலிம்ஸ் சொல்லும் போது நான் யோசித்தேன். சரி, அடுத்த ட்ரிப்பு நான் கிளம்பி போயிட்டு கோயத்திலிருந்து மறுபடி திரும்பி வரும்போது மறுபடி கேட்டேன், ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு. அப்போ சொன்னாங்க, நம்ம மதரசாவில் இப்போ ராமத் ஸ்கூல்லாம் வர்றாங்க, படிப்பதற்கு அதிகமான இந்த டொனேஷன் அதிகமாக இருக்கிறதுனால படிப்பதற்கு வழி இல்லாமல் நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறது இருந்தால் அவங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பதற்கு ஏதாவது உதவி செய்வதற்கு இலவச கல்வி ஆரம்பிங்களேன்னாங்க. சரி, ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து முதல் வருஷத்தில் அல்லாஹ் உதவிக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ் இலவச மதரசா எல்லாரும் கூட்டிக்க எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப ஒரு 100 பிள்ளைகள் வந்தாங்க. ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளவு பிள்ளைகள் இலவசம் வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிள்ளையும் படிக்காமல் இருக்கணும் என்ன. நான் அதுவும் சொன்னேன், 9ஆம் வகுப்பு, அதாவது 9ஆம் வகுப்பு படித்து கொஞ்சம் அந்த அரபிகள் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களாம் இருக்கணும்னு. அப்போ எத்தனை பிள்ளைகள் அவங்க வீட்டில் படிக்க ஆசைப்பட்டு படிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ தான் நான் கண்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அப்போது அவங்கள நான் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் சந்திக்கும் போது செய்யதலி அவர் பாக்கவி அவர் சொன்னார், பிள்ளைகள்கிட்ட ஏதாவது குறை இருக்கா ஏதாவது நீங்கள் விசாரிச்சாக்க அவங்களுடைய குறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யலான்னு. அப்போ சொன்னிச்சேன், நிறைய பிள்ளைகள் சொன்னாங்க, எங்களுக்கு மதிய சாப்பாடு தந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்குது, நாங்கள் வீட்டில் 2 வேளை கூட சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், ஒரு வேளை சாப்பாடு மத்தியானம் நான் தங்கிட்டு படிச்சுட்டு போகும்போது எங்களால் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணிட்டு சரி ஓகே செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நான் மதிய சாப்பாடு பண்ணி கொடுத்தேன். மதிய சாப்பாடு கொடுத்துவிட்டு ஒரு 3 மாதம் மறுபடியும் நான் குவைத்து போயிட்டு திரும்பி வரும்போது எப்படி சாப்பாடுனா நல்லா இருக்கா என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் எனக்கு கண் கலங்குனுச்சு.
முக்கியமான செய்தி அதுதான் அன்னையிலேருந்து அந்த மதரசா ஆரம்பிச்சதுல இன்னும் எனக்கு ஆர்வம் ஏறினதுக்கு காரணம் அதான் நான் சொல்கிறேன். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா இப்போ மதரசாவில் போய் சாப்பாடு எதனா போகிறாங்களே எப்படி நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. இதே வந்து நாச்சகுளத்தில் காசிங்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி நம்மகிட்ட அப்புறமா 3 வருஷம் ஆலிமா பட்டம் எடுத்து அது இன்னைக்கு ஒரு ஒரு சகோதரனை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக சந்தோஷமா இருக்குது. அந்த பிள்ளை சொன்னிச்சு, எங்கள் அப்பா வந்து எங்கள் பாப்பா வந்து கால் அது ஆணிக்காலாக இருக்கிறாங்க, அவங்களால சம்பாதிக்க போக முடியலை. மழை நேரத்தில் கொடை ஏதாவது அந்த கொடை ஏதாவது ரிப்பேர் இருந்தால் அதை வேலை பார்த்து அன்றைக்கி சாப்பாடு வந்தால் மழை நேரத்தில் ஏதாவது 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். மழை இல்லாத நேரத்தில் எங்களால் வந்து இந்த கொடை தைக்கிறது வேலை இல்லாதனால எங்களுக்கு வேலை இருக்காது. சரி, வேறு யாரும் இல்லையா உன் வீட்டில்? எனக்கு தம்பி இருக்கிறாங்க, என் தம்பி வந்து அவன் வந்து ஊனமுட்டுறான், அவனால் வந்து படிக்க போக முடியலை, வேலைக்கு செய்ய முடியலை, கை கொஞ்சம் ஊனமாக இருக்கனால வீட்டிலே இருக்கிறான். சரி, நீ எதுவும் செய்ய முடியாதா? நான் வயசுக்கு வந்த பிள்ளை, என்னால் வெளியில் போக முடியலை. சரிம்மா, அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க? அம்மா தான் எனக்கு வந்து அந்த இதில் காட்டுக்கு போய் முள் பொறுக்கி அதில் வர வருமானத்தெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு தராங்க. அதில் 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இல்லாமல் எங்கேயாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தில் போய் நான் ஏதாவது பட்டு பார்த்தேன் கழுவி அந்த சாப்பாடை கொண்டு வந்து என் புருஷன் என் பிள்ளைகள் எங்கள் அப்பா எங்கள் வாப்பா என் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் கொடுத்த இந்த மதரசாவுடைய படிப்பு எனக்கு இந்த மத்தியானம் கொடுக்குற சோறு வந்து அல்லாஹ் உதவி கொண்டு நான் அல்சராக இருந்த என்னை வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கு, வயிறு எனக்கு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது கேட்டேன், வேற என்னம்மா குறை, எதுக்கு இதுதான் சொல்ல வந்தியான்னு கேட்டதுக்கு அது என்ன சொன்னிச்சு, அடுத்த நிமிஷம் எனக்கு இந்த மத்தியான சாப்பாடை கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் உமாவை வாப்பாவை அங்கே பட்டினி கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் அந்த மத்தியான சாப்பாடை கொடுங்கன்னு கேட்டுச்சு. அதோட எனக்கு அப்படி கண்ணு கலங்கிட்ட, வேற ஒன்றும் சொல்ல முடியல. அதோட வந்துட்டு சரிம்மா நான் இதை நான் விசாரிக்கிறேன், நீ உட்கார கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிள்ளையை கூப்பிட்டேன். அது நம்ம ஊர், நான் தான் சுட்டி காட்டுறதுலாம் எதுவும் நினைக்காதே. ஏன்டா இந்த மதரசாவை பற்றி நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்காக நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம ஊர் மாவு இந்த இடிப்ப மாவு சுடுவாங்கன்னா அவங்களுடைய அக்கா மக பரம முதுகலத்திலிருந்து வச்சு அது இந்த படிப்பை கேள்விப்பட்டு அங்கேருந்து தன்னுடைய சின்னம்மா வீட்டில் உட்காந்து படிச்சிச்சு. படிக்கும்போது சாப்பாடு அவங்களுக்கு என்ன சொன்னிச்சு, நல்லா ரொம்ப சந்தோஷம், நான் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க முடியல, நீங்கள் இலவசமான கல்வி கொடுத்தீங்க, 3 வருஷம் வந்து இந்த ஆலிமா பட்டம் எனக்கு இது ஒரு எனக்கு உதவியாக இருக்குது என் வாழ்க்கைக்கு, இதை நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு மதிய சாப்பாடு கொடுத்திய இது நான் வந்து என் வீட்டில் எங்கள் சின்னம்மானால வந்து சாப்பாடு 3 வேளையும் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மதிய சாப்பாடு கொடுத்திய பாருங்கள், இதனால் எனக்கு வயிறு ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துறேன் உங்களை. ஆனால் எங்கள் சின்னம்மா அங்கே வந்து 3 வேளை சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த சின்னம்மாக்காக எனக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு ஏதாவது மதிய சாப்பாடு எனக்கு கொடுக்குற மாதிரி என் சின்னம்மாவுக்கு எனக்கு இந்த மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி என்னடா இது இப்படியே இருந்தால் இதே மாதிரி எத்தனை வீட்டிலடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நண்பர் இப்ராஹினை கூப்பிட்டீங்கவா, இந்த 2 பிள்ளைகளையும் சொல்றதை பார்த்தா இந்த மதிய சாப்பாடு இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் 2 வேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கிற நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் சச்சார் கமிட்டி நம்முடைய சச்சார் கமிட்டியில் வந்து எடுத்து உரைக்கும் போது 60% மக்கள் நம்ம முஸ்லீம் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் வடநாட்டு பக்கம் தான் இருக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அது முத்துப்பேட்டைக்குள்ளே இத்தனை பேர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் என்னுடைய மதரசை ஆரம்பிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சு. இவ்வளவு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டு உடனே இப்ராஹிமை கூப்பிட்டு அவங்க மூலியமா தீனு இப்ராஹிம் இன்னும் ஒரு 4-5 பேரை போட்டு இன்னும் எத்தனை இந்த குடும்பத்தில் நம்ம மதரசாவில் வந்து எத்தனை பிள்ளைகள் எத்தனை வீட்டில் இதே மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் முதல்ல ஆராய்ச்சி முதல்ல அந்த நல்ல இவங்க சொல்றது உண்மையா இல்லை பொய்யா இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மறுமைக்காக செய்யறோம், இது யாரும் வந்து பொய்யில போயிடக்கூடாதுங்கிறத விசாரிச்சு போய் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது மொத்தம் 21 குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது தெரிஞ்சு. மொத்தம் 21 குடும்பம். அந்த 21 குடும்பத்துக்கும் பிறகு பார்த்தோம், ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் 500 ரூபா கொடு, 2 பேர் இருந்தால் 1000 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு காசை போட்டு அவங்களுக்கு மாதம் கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையோ அந்த அல்மகாலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்டா இந்த அல்மகாவில் வந்து நான் வந்து என்ன பேர் எடுத்துக்கிட்டு நான் இந்த அல்மகா வச்சு நான் வந்து பெரிய கட்டடங்கள் கட்டிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து நான் மறுமைக்காக அல்லாஹ்வுடைய கூலிக்காக எதிர்பார்த்து இதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு வந்து நான் இங்கே வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்டா, மறுமையில் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் இந்த கூலியை கொடுக்கணும், எனக்கு நீங்கள் செய்கிற துவா வந்து சேரணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை செய்கிறேங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டு சொல்லிக்கிறேன். மீண்டும் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த 500-1000 கொடுக்கறது அதிகப்படுத்தவும் எல்லாரும் வந்து இதை வந்து கேட்க கிளம்புனா எங்களுக்கு எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் என்னுடைய அங்கே கார்கோ பக்கம் கிளியரன்ஸ் பக்கம் அவங்கள்ட்ட போய் சொன்னேன். இப்படி எல்லாம் முத்துப்பேட்டையில் வந்து ரொம்ப வறுமைக்கு கீழ்பட்டு ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அப்போ ஒவ்வொரு குடும்பத்தும் ஒருத்தவங்க 2 பேர்
இந்த எங்களுடைய கிளியரன்ஸ் சார் எல்லாரும் வந்து ஒரு 2 பேருக்கு இப்படின்னு சொல்லி ஒரு 15,000 ரூபா தந்தாங்க. மாதம் அந்த 15,000 ரூபா கொண்டு இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நான் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து அல்மகாவுடைய இன்னையோட நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், இது நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே பூந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய பேர் வெளியோட்டமாக இருந்துக்கிட்டு நாங்கள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து ஏதோ நாங்கள் வந்து இதை வச்சு இந்த ட்ரஸ்ட்டை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் புகார்கள் தவறாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நான் சொல்கிறேன், அல்லாஹ் அவங்கள நல்ல வழிப்படுத்தப்படி கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பொறுமையுடன் கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.